ஒரு சாதாரண மனிதன் சொன்னால் அது வெறும் வார்த்தை. ஆனால் அதையே ஒரு சாதனையாளர் சொன்னால் அது வரலாறு. சிலரது சொல்லுக்கு மட்டும் ஏன் இத்தனை வலிமை இருக்கிறது? அந்த ரகசியத்தை வள்ளுவர் இங்கே உடைக்கிறார். குறள்: நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இதன் பொருள், பயன் நிறைந்த சொற்களை பேசும் பெரியவர்களின் பெருமையை அவர்கள் சொன்ன மந்திரம் போன்ற சொற்களே இந்த உலகிற்கு அடையாளம் காட்டிவிடும். அவர்களின் சொல்லே செயல், செயலே வெற்றி. நிறைமொழி மாந்தர் என்பவர்கள் யார்? எவர் ஒருவர் தன் எண்ணம், சொல், செயல் மூன்றையும் ஒன்றாக வைத்திருக்கிறாரோ அவரே நிறைமொழி மாந்தர். இவர்கள் ஒன்றை சொன்னால் காலம் அதை நடத்தி வைக்கும். உங்கள் சொல்லுக்கு மதிப்பு வர வேண்டுமானால் முதலில் உங்கள் செயலில் நேர்மை இருக்க வேண்டும். வார்த்தைகளுக்கு உயிர் கொடுப்பது உங்கள் குணம்தான். இன்று முதல் ஒரு உறுதி எடுங்கள். எதை செய்ய முடியுமோ அதை மட்டுமே சொல்லுங்கள். நீங்கள் சொன்னதை செய்து முடிக்கும் பொழுது உங்கள் வார்த்தைக்கும் ஒரு காந்த சக்தி பிறக்கும். நீங்கள் சொல்வதை உலகம் கேட்கத் தொடங்கும். உங்கள் ஆளுமையை வளர்க்கும் வள்ளுவ பாடங்கள் இன்னும் வரும். தொடருங்கள். அடுத்த குறளில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.